டிஃப்ரெண்டான சத்தான ஒரு சட்னி பார்க்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபடட்டும். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை. இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கட்டும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுருவோம். வேர்க்கடலை சேர்த்ததுனால நல்லா கம்மன் வாசனையாக இருக்குது. கழுவி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இது உங்களுக்கு அப்படியே வேணுனாலும் சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் திக்காக தான் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.